கடுகு போட்டிருக்கேன். எவ்வளோ நிறைய அதை எடுக்கிறதுக்கு அதே சேர்த்து எடுக்கட்டுமா? கடுகு வெடிச்சுருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 மிளகா வத்தல் போட்டால் தான் எல்லாத்துக்குமே வாசனை. அதுக்காக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டால் தான் வத்தக்குழம்பு நல்லாயிருக்கும். மணத்தக்காளிக்காய் வத்தக்குழம்பு, மணத்தக்காளிக்காய் வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் சாம்பார் பொடி, புளி கரைச்சி ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடுகு நல்லா வெடித்த உடனே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா செவந்து வரும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா இந்த எல்ஜி தூள் போட்டுக்கலாம். அதனால புளிக்காய்ச்சலுக்கு வத்த குழம்புக்கெல்லாம் கட்டி பெருங்காயம்னா டேஸ்ட்டு. ஆனால் ஒரு பொன் வறுவலாக வரணும். பொன் வறுவலாக வந்துருக்கு. உடனே இந்த பச்சை மிளகா அது கருவேப்பிலையை கொஞ்சம் தள்ளி நின்று போடணும். நல்லா வெடித்து மேலே தண்ணியெல்லாம் போட்டோம். நான் கட்டி பெருங்காயத்தையும் போட்டுப்பேன். மணத்தக்காளிக்காய் வத்தல் ஒரு பொரிச்சுட்டு இந்த சாம்பார் பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். கீப்பிடா வாசனை நல்லாயிருக்கும். இந்த மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்போ தான் கலர் கொடுக்கும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா அந்த ஆயில் நல்லெண்ணெயில் அந்த குழம்புடி அப்படி எல்லோ கலரில் வரணும். வந்ததும் இந்த கரைச்சி வச்ச புளியை அதில் கொட்டணும். விட்டு உப்பு போடணும். உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டு சரி. அதுதான் வத்த குழம்பு நல்லா கொதிச்ச உடனே நம்மளுக்கு பதம் வரும்போது பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டா அது கெட்டி வந்துடும். அதான் ஏன்னா கொதிச்ச உடனே கெட்டியாக வத்த குழம்பு இந்த மாதிரி இருக்கும். வத்த குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. கொதிச்ச உடனே வத்த குழம்பு தான் உருளைக்கிழங்கு பொடி மாசு குக்கும்பர் பச்சடி. இன்றைக்கி தான் மெனு நம்ம அதில்.